அந்த தீபத்தை எல்லாம் வல்ல சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த தீபத்தின் ஒளியாக திங்களில் ஜோதினி, தினகரன் ஜோதினி, அங்கியில் ஜோதினி, தங்கிலா ஜோதினி என ஜோதி சுரூபமாக தீப மங்கள ஜோதி நமோ நம என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையிலே அந்த மங்களத்தின் அடையாளமாக அற்புதமாக கற்பூர ஹாரத்தி இப்பொழுது வெகு சிறப்பாக எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கு நெய் தீபம், கற்பூர தீபம் என ஒவ்வொன்றாக இப்பொழுது அந்த நெய் என்பது முக்தியினுடைய அடையாளம். அந்த முக்தி பேரு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே கற்பூரம் எப்படி காற்றிலே எரிந்து கரைந்து போகிறதோ அதுபோல நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் கரைந்து போகிற விதத்திலே அங்கே பெருமையோடு அந்த கற்பூரத்தை நமக்கு வழங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திருக்காட்சி தான் நம் கண்களுக்கு விருந்தாக வந்து கொண்டிருக்கிறது. இதோ தொடர்கிறது திருக்கல்யாண நிகழ்விலே வெகு சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து பார்த்து அந்த முருகப்பெருமானுடைய திருமுக அழகை பாருங்கள். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, எல்லாம் அல்ல தந்தை சிவபெருமானிடத்திலே அருகிலே அமர்ந்து அது பேசுகிற அந்த பாக்கியத்தை பெறுகிறோம். இப்பொழுது அந்த கிரிகைகளிலே அடுத்த கிரிகையாக அந்த புனித நீர் அங்கே பாத விந்தாரங்களிலே சேர்ப்பிக்கின்ற விதத்திலே அந்த சேர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான அந்த திருக்காட்சி வந்து கொண்டிருக்கிறது. பெருமக்களே, எல்லாம் அல்ல முருகப்பெருமான் கலியுகத்திலே பிரணவத்தினுடைய பொருள் தெரியாத அந்த பிரம்மனுக்கு பிரணவத்தினுடைய பொருளை உணர்த்துகிற விதமாக அவனை சிறையிலே இட்டு அந்த படைப்பு தொழிலே தானே செய்து மகிழ்ந்த அந்த தருணத்தை பார்க்கிறோம். இதோ வெகு சிறப்பாக அந்த கிரியைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னதம் அழகாக அற்புதமாக நம்முடைய முருகப்பெருமான் இன்றைக்கு வெகு சிறப்பாக உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கல்யாண திருவிழாவை முன்னின்று அந்த சிவாச்சாரியார் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானுடைய கருணை அந்த முகத்தை சொல்லுகிற பொழுது அவன் மகிழேடி விளையாடுகிற பொழுது ஒரு முகத்தை உடையவனாக இருக்கிறான். அதை போல கருணை கூர் முகங்கள் 6 என்று சொல்லுவார்கள். கருணை பொருந்திய அந்த திருமுகத்தினுடைய வடிவழகை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று என்று சொல்லுவார்கள். ஈசனோடு அந்த பிரணவத்தினுடைய பொருள் உனக்கு தெரியுமா என்று ஈசன் கேட்ட பொழுது அதை குருமுகமாக இருந்து நான் உபதேசிக்கிறேன், வாருங்கள், தந்தையாக இருந்தாலும் அதை குருமுகமாக உபதேசம் பெறுவதுதான் சிறந்தது என்று சொல்லி தகப்பன் சுவாமியாக நிகழ்ந்தவன் தான் முருகப்பெருமான். அப்படி